ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ஸ்பைசியாகவும் டேஸ்ட்டாகவும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை வகைகள் எல்லாமே அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மிளகு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தனியா போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பொரியிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் கையளவு தேங்காய் துருவி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக அதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் இன்றைக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பட்டை வகைகள் சும்மா வாசனைக்காக கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுலேயே தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற சிக்கன் பீஸையும் அதுலேயே கலந்துக்கோங்க. அந்த மசாலாவோட அந்த சிக்கன் பீஸ் நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் இப்போ விட வேண்டாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதிலேருந்து தண்ணி நல்லா வரும். சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணியே அதுக்கு போதுமானது. நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் அதில் சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை ஃபுல்லாக சிக்கனில் இறங்கும். அதிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு சிக்கன்லேருந்து. இப்போது மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் கலந்துக்கோங்க. சிக்கன்லேயும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை அதில் கலந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். மணக்க மணக்க ருசியான ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செட்டிநாடு சிக்கன் தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.